வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலில் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவு சாலை விபத்தில் அடிபட்ட ஒருவர் அட்மிட் செய்யப்பட்டார். பயிற்சி மருத்துவ மாணவர்கள் சிகிச்சை அளித்தனர். டாக்டர்கள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த நோயாளியின் உறவினர்கள் சிலர் மருத்துவ மாணவர்களிடம் தகராறு செய்து 3 பேரை தாக்கியுள்ளனர். இதுபற்றி தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கத்தினர் சிவகங்கை போலீசில் புகார் அளித்தனர். 4 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. ஒருவர் கைது செய்யப்பட்டார். மற்றவர்களை கைது செய்யாததை கண்டித்து பயிற்சி மருத்துவ மாணவர்கள் சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளிகளுடன் வருபவர்கள் மது போதையில் மருத்துவமனைக்குள் வருவது அடிக்கடி நடக்கிறது. அதை தடுக்க வேண்டும். மருத்துவ பணியாளர்களை தாக்குபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பயிற்சி மருத்துவ மாணவர்கள் போராட்டம் காரணமாக சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதி அடைந்தனர். போலீசார், வருவாய்த்துறையினர், மெடிக்கல் காலேஜ் டீன் உள்ளிட்டோர் மருத்துவ மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகளை 2 நாளில் கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து மருத்துவ மாணவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை வடக்கு மாசி வீதி நேரு ஆளாள சுந்தர விநாயகர் கோயில் முன்பு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தலைப்பு. துரோக மாடல் உருட்டுக்கள் என்னன்னா, மக்களை கவர்ற மாதிரி ஒரு மக்களை கவர்ச்சியா ஒவ்வொரு சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா கதை ஒரு பக்கம் இருக்கும், கவர்ச்சி டான்ஸ் வைப்பாங்க. கவர்ச்சி டான்ஸ் பார்க்குறீங்களா பார்க்கலையா? ஒவ்வொரு படத்துலையும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்போ நேற்று பார்த்தா யாரோ யாரு பழைய நடி 3 கோடி 5 கோடி கேட்டுக்காப்பா. தமனா 3.5 கோடியா 4 கோடி 5 கோடி கேட்குறோம். நயன்தாரா 5 கோடி கேட்குறோம் ஒரு பாட்டுக்கு. அவங்க சொல்ற மாதிரி டான்ஸ் ஆடுறது. அது மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு 10 டான்ஸை நாங்கள் அவங்க 525 வாக்குறுதியில் 10 டான்ஸு, இந்த உடான்ஸ் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த உடான்ஸுகளை நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஏன்னா 35 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். எப்படி கவர்ச்சி பாருங்க, சிக்கு 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 சிக்குன்னு ஆடுற சிக்கு 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 நடி ஆட விட்டா மக்கள் குச்சியா விசில் அடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எப்படி ஓட்டை வாங்குறாங்க பாருங்க. மதுரையில் கள்ளர் சீரமைப்பு துறை ஆசிரியர் கூட்டுறவு நாணய சங்கம் ஆசிரியர்களுக்கு எதிராக செயல்படுவதாக மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சதீஷ்குமாரிடம் அனைத்திந்திய ஆசிரியர் பேரவை நிர்வாகிகள் புகார் அளித்தனர். பேரவை மாநில சட்ட செயலாளர் பாலமுருக பாண்டியன், பொதுச் செயலாளர் குமார், மாவட்ட நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன், டேவிட் ஆழ்வார் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: இக்கூட்டுறவு நாணய சங்கத்தில் 750 ஆசிரியர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். 4 ஆண்டுகளாக கடன் வாங்கிய ஆசிரியர்கள் வரவு செலவு கணக்கு பராமரிக்கப்பட்டது. தற்போது செயல்பாடுகள் முடங்கி உள்ளது. ஆசிரியர்கள் சம்பளத்தில் கடனுக்கு பிடித்தம் செய்த பின் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு என்ற கேட்பு பட்டியல், ரசீது வழங்காதது உள்ளிட்ட குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன. கடன் கேட்கும் ஆசிரியர்கள் அலைகழிக்கப்படுகின்றனர். பொறுப்பு செயலாளர் காளிமுத்து உரிய பதில் அளிப்பதில்லை. இது கண்டிக்கத்தக்கது. உரிய விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரத்தின் 80வது பிறந்தநாளையொட்டி சென்னை குறுக்குப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதை சிவகங்கை MP கார்த்தி துவக்கி வைத்தார். கரூர் ஒரு மிக துயரமான சம்பவம். அதற்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார்கள். அரசாங்கமும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக விசாரணை நடத்துகிறார்கள். அந்த விசாரணைக்கு பின்னர் என்னென்ன சட்ட ரீதியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுப்போம். அதனால எல்லா கேஸ்லயுமே அரெஸ்ட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அரெஸ்ட் எப்ப பண்ணணும்னா, அவர் ஒரு வெளியே இருந்தாக்க ஒன்று சாட்சியங்களை கலைத்து விடுவார், இல்லைனாக்கா சாட்சியங்களை மிரட்டி விடுவார், இல்லைன்னா அவர் இன்னும் வேற ஏதாவது பாதகம் செய்வார்ன்ற போது தான் கைது செய்யணும். இது நம்ம ஊர்ல தவறாக கருத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தவறான கருத்து இருக்கு. ஒரு கேஸ் போட்டாலே உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. எல்லா கேஸுக்கும் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அரெஸ்ட் எப்ப பண்ணணும்? அவர் வெளியே இருந்தாருன்னா வேற யாரையாவது பாதிப்பாரு, இல்ல சாட்சியை கலைப்பாரு, இல்ல சாட்சியை மிரட்டுவாருன்னு இருந்தா தான் அரெஸ்ட் பண்ணுமே தவிர எல்லா கேஸுக்கும் எல்லாத்துலயும் உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்கொயரி நடக்கட்டும். என்கொயரி நடந்த அப்புறம் அவங்க கேஸ் போட்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது எடுக்கட்டும். போலீஸ் பாதுகாப்பு
அதனாலதான் இந்த பொதுமக்கள் தரப்புல வந்து சமூக வலைதளங்கள வீடியோ பதிவு சரி, அந்த மாதிரி வீடியோ பதிவு பண்றவங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் நாலேஜ் இருந்ததுன்னா இந்த காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கும் இந்த சமூக வலைதளங்களை வைப்பவர்கள் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சமூக வலைதளத்துல யார் என்ன சொல்றான்னு நமக்கே தெரியாது. அவங்க இந்தியாவிலையும் இருக்கலாம், ரஷ்யால இருந்து கூட எழுதலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும், இல்லைன்னா காவல்துறைக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும், இல்லைன்னா அந்த இப்போ என்கொயரி பண்றாங்கல்ல ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் முன்னாடி சமர்ப்பிக்கணும். வெறும் சோசியல் மீடியால மட்டும் ஏதோ ஹேஷியத்தை போடுறது வந்து சாட்சி ஆகாது, ஹேஷியத்துல போடுறத வந்து இது எவிடன்ஸ் ஆகாது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்து ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் இருந்தா என்கொயரி கமிஷனுக்கு முன்னாடி வந்து சொல்லணும். சார், ராகுல் வந்து நெரிசல் திட்டமிட்ட சம்பவம் குஷ்பு சொல்லியிருக்காங்க. மறு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை பின்வாங்குறார் ஏன் முதல்வர் கேள்வி. திருமதி குஷ்பு அவர்களுக்கு இது சதி என்று அவர்கள் ஃபீல் பண்ணாங்கனாக்க அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அவரிடம் இருந்தால், ஆதாரம் இருந்தால் தானே சதின்னு சொல்ல முடியும். அந்த ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுக்கு முன்னாடியோ இல்லாட்டி ஐஜி அஸ்ரா கர்குக்கு முன்னாடியோ இல்லை நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ சமர்ப்பிக்கணும். இது சோசியல் மீடியாவில் ட்வீட் போடுறது மட்டும் பத்தாது. இதுக்கு அவர்களுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னாக்க அதை கொண்டு போய் இந்த கவர்மெண்ட் ஒரு கமிஷன் ஒரு என்கொயரி போட்டிருக்காங்க, கோர்ட் ஒரு என்கொயரி போட்டிருக்கு, அதில் கொண்டு போய் சப்மிட் பண்ணட்டும். இதுக்கு ரெண்டுக்கும் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கோர்ட் ஒரு அஃபிடவிட்டாவது ஃபைல் பண்ணட்டும். அதனால தட் இஸ் த ப்ராப்பர் வே. சும்மா சோசியல் மீடியாவில் இது இவர்கள் மேல குற்றச்சாட்டு அவர்கள் மேல குற்றச்சாட்டுன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைப்பவர்களுக்கு வந்து ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு உண்மையான சட்டத்தை மதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கமிஷனுக்கு முன்னாடியோ அந்த என்கொயரிங் ஆபீசருக்கு முன்னாடியோ போய் சமர்ப்பிக்கணும். இல்ல, யார் வேணாலும் எந்த வழக்கறிஞர் வேணாலும் அவர்களுக்காக வாதாடுவதற்கு அவங்க வச்சுக்கலாம். அது வந்து அவருடைய ஜனநாயக உரிமை. இதுல போய் என்ன இருக்கு, விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையா? தெரியல, அவர் யாரை பார்த்திருக்காருல எனக்கு தெரியாது. இது ரொம்ப துயரமான சம்பவம். எங்க இருந்து வரும்? திடீர்னு கூட்டம் ஜாஸ்தியா வந்துச்சுன்னா போலீஸ் ஆகாயத்துல இருந்தா கொண்டு வந்து இறக்குவாங்க. இருக்கிற ஃபோர்ஸ் தான் அணுக்க முடியும். திடீர்னு ஒரு கூட்டம் நம்ம வந்து எஸ்டிமேட்டட் கூட்டத்தோட அதிகமா வந்துருச்சுன்னா இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத தானே டிப்ளாய் பண்ண முடியும். திடீர்னு எங்க இருந்து என்ன ஏர்லிஃப்ட் பண்ணியா போலீஸ் வந்து அங்க வந்து கரூர்ல வந்து இறக்குவாங்க? பிராக்டிக்கலா பாருங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, அந்த கூட்டத்தை நடத்துறவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, அந்த எஸ்டிமேட்டுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அதோட ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஒரு பிராக்டிக்கலா தான் அந்த எஸ்பியால ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். இல்லாட்டி எங்க இருந்து அவர் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இறக்குவாரு? அதனால பிராக்டிக்கலா பார்க்கணும். அதான் சொல்றேன், இந்த ஹேஷியங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒன்றும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. யாருக்காவது இந்த மாதிரி கருத்து இருந்து அந்த கருத்துக்கு அவர்கள் ஆதாரம் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஐஜி அஸ்ரா கர்குக்கு முன்னாடியோ கொண்டு போய் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி ஜெயிக்காது. அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலும் அதிமுகவுக்கு இயல்பா வருகின்ற வாக்குகள் கூட வராதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால வேற யாராவது அவங்க செட்டு சேர்த்துக்கணும்னு பாக்குறாங்க. அந்த எப்படி செட்டு சேர்த்துக்கிறது? இந்த மாதிரி தான் திடீர்னு 8 பேர் ஒரு குழு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நெரிசல் நடந்திருக்கு. கும்பமேளால நெரிசல் நடந்துச்சு, அதுக்கு அனுப்பல ஒரு டீம். அதே மாதிரி டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நெரிசல் நடந்துச்சு, அதுக்கு அனுப்பல டீம். ஐபிஎல் மேட்சுக்கு அந்த வெற்றி விழால கூட பெங்களூர்ல ஒரு நெரிசல் நடந்துச்சு, அதுக்கு அனுப்பல இந்த டீம். திடீர்னு ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க? ஏன்னா ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு ஸ்கெட்ச். இங்க வந்து யார் மேல குற்றச்சாட்ட வேணும், யார் மேல இந்த பழியை போட வேணும், இதுக்கு வச்சு ஒரு சிபிஐ என்கொயரிக்காக அழுத்தம் கொடுக்கணும். சிபிஐ மூலமாக அவர்களுடைய கூட்டணிக்கு ஒரு புதிய கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் நாடகமாகத்தான் இதை பார்க்கிறேனே தவிர உண்மையை வெளியே கொண்டு வருவதற்காக இந்த குழு வந்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்.